யோசிச்சு, அந்த சம்பவத்துக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்தேன். அத சரி பண்ணேன். ஏறி உட்கார்ந்தேன். அந்த நேரத்துல ஒரு பஞ்சர் கடைக்காரன் இருந்தானே, அத நெனச்சு சந்தோஷப்படு. பஞ்சர்காரனே எவனுமே இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது பெரிய பிரச்சனை. அவன் வந்து உனக்கு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி குடுத்தானே, அத நெனச்சு சந்தோஷப்படு. அதுக்கப்புறம் உன்னால வண்டிய ஏத்திட்டு கரெக்ட்டா அந்த டயத்துக்கு வந்து நீ ஃப்ளைட்ட புடிச்சு, அத நீ நெனச்சு சந்தோஷப்படு. ஃப்ளைட் பத்திரமா வந்து ஊர்ல வந்து இறங்கியிருக்கே. இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இவனுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அந்த வீட்ல இருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போன இடத்துல ஒரு ஆணி குத்தி வண்டி பஞ்சர் ஆனது பெரிய விஷயம். இது எவ்வளவு பெரிய கோமாளித்தனம். அ ஸோ என்னைக்குமே இது வந்து ஒரு மெச்சூரிட்டிங்க. இது வந்து ஒரு புரிதல். லைஃப்ல எல்லாமே அப்படித்தான். எதுவுமே நமக்கு பிரச்சனைங்கிறதே லைஃப்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தேர் ஆர் ஒன்லி லைஃப் சிச்சுவேஷன். அந்த லைஃப் சிச்சுவேஷன் எப்படி வருது? எப்படி வருதுன்னா, அத நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப இப்ப நான் இருக்கேன். இது ஒரு வண்டின்னு வச்சுக்குவோம். இந்த வண்டிக்கு 2 டயர் இருக்கு. 2 கால் இருக்கு. இந்த காலு, இந்த 2 டயரும் கடவுள் எனக்கு கிரியேட் பண்ண ஒரு வாகனம். இந்த வாகனத்த வச்சு நான் எல்லா இடத்துக்கும் போறேன், வர்றேன். சரி, இந்த வாகனம் என்னைக்காவது பஞ்சர் ஆகுமா? பஞ்சர் அவ்வளவு ஈஸியா ஏதாவது ரோட்ல இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர்ல நீங்க எவனையாவது போய் கேளுங்களேன். எப்பா உன் கால்ல வந்து ஒரு 100 பேருக்கு இன்னைக்கு ஆணி குத்துச்சு. இன்னைக்கு 200 பேர் கால்ல ஆணி குத்தி அவங்களுக்கு கால் நடக்க முடியாம ஆஸ்பத்திரியில கிடக்குறான். எங்கேயாவது நீங்க கேள்விப்படுறீங்களா? கிடையாது. ஆனா, ஆயிரக்கணக்கான கார் இருக்கும். ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான கார் வந்து பஞ்சர் ஆகுது. ஏன்னா, அந்த வாகனத்த உருவாக்குனதே நானு. அதோட ஸ்டைல் அப்படி, அதோட இது அப்படி. இப்ப கால்னா அப்படி இல்ல. டயர் வந்து கீழ பார்க்க தெரியாது ஆணி எங்க இருக்குன்னு. ஆனா மனுஷனாகிய நானு, கீழ இப்படி பார்த்தா அங்க ஒரு ஆணி இருக்குன்னா, நான் கால வைக்க மாட்டேன். நான் தப்பிச்சுருவேன்.